மரணம் என்பது ஒரு நித்திரையாகவே இருக்கிறது. எப்படி இரவில் தூங்கி விடியற் காலத்தில் எழுப்புகிறோமோ, இந்த பாவ இருளில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மரணத்தை ஒரு மனுஷனும் மேற்கொள்ள முடியாது. இந்த பாவம் நிறைந்திருக்கிற இந்த இருளில் ஒவ்வொரு மனிதனும் இதை சந்திக்கும் போது அவன் இளைப்பாறியாக வேண்டும். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறையாக வரும்போது அந்த விடியற் காலத்து வெளிச்சத்திலே தாயாரை நாம் மீண்டுமாக நாம் சந்திப்போம் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியமான நம்பிக்கை. இந்த இடத்துல ஒரு அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ரெண்டு சாத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ரெண்டு சாத்தான், ஒரு கற்பனை கதை. இப்ப பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுவானவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரணத்தை அடைந்த பிற்பாடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மூன்றாம் நாளே உயிர் தெழுந்தார். இவர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணம். என்னப்பா என்ன ஆச்சு? இந்த இயேசு கிறிஸ்துவோட பிரேதத்தை இங்க வச்சிருந்தோமே, எங்க இயேசு கிறிஸ்துவோட பிரேதம் எங்க? அவர் உயிர் தெழுந்தாரு. சரி, போனவர் போனாரு, என்ன சொன்னாரு? அவரு ரொம்ப ஒரு கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனாரு. எதுவும் சொல்லலையா? ஆமா சொன்னாரு. என்ன சொன்னாரு? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எனவே இந்த உலகத்துலதான் மரணம் நம்மை மேற்கொள்ள முடியும். ஆனா இன்னொரு உலகம் ஒன்று வருகிறது. அந்த உலகத்துல மரணம் என்ன செய்ய முடியாது, மனுஷனை ஒருபோதும் அண்ட முடியாது என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது.